வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்க அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் இருக்க ராசி. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு நல்ல யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல தான் இருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் நல்லா படிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கவே இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன ஒரு ஸ்தாபனம், அதாவது ஒரு மளிகை கடையா இருக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டலா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்தாபனம் வச்சு அவங்க கீழே 2 பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, ஆளுமை திறன் ஜாஸ்தி இருக்க ராசி. அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப நாங்க உலகத்துல இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள் தாங்க சொல்றோம். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மேஷராசி அன்பர்கள், இங்க பாருங்க, நீங்க வந்து அக்டோபர் மாதம் பலன் சொன்னீங்க. நாங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால எங்க சுய ஜாதகத்துல நாங்க வந்து தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்க வந்து பாருங்க இப்ப வரன் தேடிட்டு இருக்கோம், குழந்தை பாக்கியம் இல்லாம வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், இது எங்களுக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க வாழ்க்கையில நாங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோங்க, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இனி வரும் காலம் நல்லா இருப்போமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதானே செய்யும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த எந்த எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை பத்தி தெளிவா ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், இல்லை உங்களோட ஹாரோஸ்கோப்பை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் இருக்கும். அதனால ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பெருசாக வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்க, சனி நல்ல இடத்துல இருக்காரு. வாய்ப்புகளை திருப்பி 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 கொடுத்துட்டே இருப்பார். இப்போ பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அம்மா எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்கியூசஸ் நிறைய கொடுப்பாரு சனி. நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. நிறைய மேஷராசி அன்பர்கள் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நாங்கள் வந்து வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நான் 80,000 ரூபாய் சம்பளம் இருந்தால் தான் போவேன், ₹1,00,000 சம்பளம் இருந்தால் தான் போவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 50,000 40,000 சம்பளம் அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வேலையை தேடணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம், இந்த ஒரு மாதம் சனி நிறைய வாய்ப்பை கொடுப்பாரு, அடுத்த மாதம் கொடுப்பாரா தெரியாது. அதனால இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன கிடைக்குதோ, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிம்பாங்க. ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு, எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒரு வருமானம் அப்படின்னு சம்பாதிக்கிறத பாருங்க. இது வருமானத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலயும் நிறைய வாய்ப்புகள். அதாவது நம்ம சுற்றமும் சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாரு கூடயும் பழகலை, எல்லாரும் வந்து நம்மளுக்கு எதிராளியாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டையும் வாய்ப்பை கொடுப்பார். அதாவது அவங்கக்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு, பிரிந்த உறவுகள் இணையறதுக்கான வாய்ப்பு, ஒரு உறவு முறைகளில் நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய வாய்ப்பை கொடுப்பாரு. வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ராசி எடுத்தாலும் அவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரும்போது என்ன ஆகும், நீங்கள் 7 நாட்டு சனியினோட ஆரம்பத்தில் இருப்பீங்க, 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு நான் வந்து என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பேக்கப் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் லோட அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வேலை, தொழில் நடத்தும், நம்மளோட ப்ரொஃபஷன், இது எல்லாத்துக்கும் கிடைக்குங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு, புதுசாக வேலை தேடுறவங்க அக்டோபரில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். சனி பகவான் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பயன்படுத்திப்பீங்களா பயன்படுத்திக்க மாட்டீங்களா அது உங்கள் கையில் இருக்குது. பட் வாய்ப்பு சனி பகவான் கொடுப்பார். சரிங்களா. நெக்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது வீடு வந்து சுக்கிரனோட வீடுங்க. இவர் வந்து மூலத்திரிகோண பார்வை, இவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மேஷத்துக்கு வருது. அதனால பொதுவாக வந்து சுக்கிரனோட பார்வை நல்லா வருது அப்படின்போது மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப வந்து குதூகலமாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நம்மளோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார், உங்கள் மைண்டை ஒரு பாசிட்டிவாக ஆக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 10th
ஆஃப் அக்டோபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இணையிறாரு. 13th ஆஃப் அக்டோபர் வரைக்கும் சுக்கிரன் அந்த ஹவுஸ்லேயே தான் இருப்பார். சரிங்களா? இப்போ ஜாப் வாய்ப்பு திரும்ப திரும்பி வரும். பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்லேயே இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அக்டோபர் மேஷத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஜாப்னோட வாய்ப்பு திரும்பி திரும்பி வரும். மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் ஜாப், ப்ரொஃபஷன், கேரியர் மேஷத்துக்கு நல்லா இருக்குங்க. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தமும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் குரு பகவான் அவர் வந்து வக்ரகதி அடைய போகிறாரு அக்டோபர் 9ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் சுக்கிரன். திருமணம் இந்த மாதிரி திருமணம் கைகூடி வருமா, வரன் பார்க்கலாமா, வரன் கூடி வருமா, குடும்பத்தில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணலாமா, ஒப்புதாபனம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அப்படின்றது குடும்பத்தில் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு நடக்காமல் போயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து கிரகங்களோட நிலைமை, கிரகங்களோட பார்வை, கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்காங்க இதை பொறுத்து மாறும். தசாபுத்தியை பொறுத்து மாறும். பெரும்பாலும் நடந்துரும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணுறோங்க. நாங்கள் கொண்டு போகலாமா, தாராளமாக கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ல் மறைஞ்சிடுறாரு. ஆனாலும் மேஷத்துக்கு நல்லது தான் செய்வார். கவலைப்பட வேண்டாம். அடுத்து குருவின் பார்வையில் சுக்கிரனும் சுக்கிரனோட பார்வையில் குருவும் மாறி மாறி பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் ஆக்டிவாக வச்சிருக்கார். புரியுதுங்களா? அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் மாறி மாறி பார்வைகளை பரிவர்த்தனை பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது தான் நடக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, கீழே கமெண்ட்ல போடுவீங்க, எல்லா அஸ்ட்ராலஜிஸும் மாறி மாறி நல்லது நல்லதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேந்தேங்க அப்படின்னா கவலைப்பட வேணாம். உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு பிரீத்தி பரிகாரம் சொல்லுவாங்க. சொன்னால் சரியாக போயிடும். சரிங்களா? ஏங்க இப்போ நீங்கள் அதை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பாருங்கள், பரிகாரங்கள்லாம் அவங்களோட 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் சரியில்லை, அது எந்த பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கு, அதை பொறுத்து தான் பரிகாரம் சொல்ல முடியும். அதனால் பொதுவாக சொல்ல முடியாது. அதனால் சொல்லலை. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உச்சந்தான் சூரியனோட கேதுவோட இருப்பார். அப்போ 10th ஆஃப் அக்டோபர் முதல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா புதன் வெளியே வந்துடுறாரு, சுக்கிரனோட இணையிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன்களே கொடுக்கும். அப்போ படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இருக்க ஒரே வேலை படிக்கிறது தான். படிக்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் முயற்சியை மூலதனமாக போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கெடுதலும் இல்லை. சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த வித்யாகாரகன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாகாரகன், புத்திகாரகன். புதனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவும் ஞானமும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முயற்சி மட்டும் பண்ணுங்க. 16th ஆஃப் அக்டோபர் சூரியன் உங்கள் ராசியை பார்க்க வைப்பார். நல்ல எனர்ஜி பார்ப்பாரு. அதனால் என்ன ஆகும்னா நல்ல எனர்ஜி வரும், ஆற்றல் வரும், புது புது ஐடியாஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. சில காலகட்டம் இருக்குது, பிள்ளைங்க வந்து ரொம்ப படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க, ஆனால் நேரமும் காலமும் சரி இருக்காது. அப்போ நல்ல ரிசல்ட்டு, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்றது வராமையே போயிடும். ஆனால் இப்போ மேஷராசி சேர்ந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இல்லை. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வரும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டே வரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? புதனோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலினோட கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலினோட நீட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், எல்லாம் சொத்து சுகம் நிறைய ஆசைகள் இருக்கும். பார்த்திங்களா? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் அப்படின்னாலே நிறைய ஆசைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசை புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ஆசைகள் இருக்குது அப்படின்னா எனக்குரிய ஒரு 50 ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக ரொம்ப பெரிய பெரிய ஆசை வச்சு ஃபுல்ஃபில் ஆகுன்னு தான் கேட்காதீங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும். பார்த்திங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாத காலகட்டம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அடுத்து குடும்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, உங்களை நேசிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதே மாதிரி உங்கள் மேலே கன்சர்ன்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை,
அதே மாதிரி உங்களோட கஷ்டத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% நடந்துராது. நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதில் பகுதியாவது நடக்கும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் உங்கள் பிள்ளைங்க, அம்மா என்னம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, அம்மா கொஞ்சம் அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு சில வீட்டில் வந்து பாருங்க, எங்கள் அம்மா மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் மாதிரி யாருமே இல்லைங்க, எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா எங்கள் வீடே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கௌரவங்களும் மரியாதையும் அந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா உங்களுக்கு, அந்த சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20ஆம் தேதி செவ்வாய் நீச் அடைகிறாரு, குரு வக்ரம் அடைகிறாரு, 8ல் சுக்கிரன் மறைவு. செகண்ட் ஆஃப் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பலவீனம் அப்படின்றது கிடைக்குங்க. உடல் பலவீனம் அப்படின்றது நடக்கும். ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், என்னமோ உங்க உடம்பு ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இல்லை, உடம்பு ஏதோ கஷ்டமாக இருக்குது, ஏதோ விட்டேத்தியாக இருக்குது, டயர்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஒரு சிலருக்கு லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது வந்து பெருசாக ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி சர்ஜரி அப்படிலாம் இல்லை, ஒரு லைட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரம் தவறாமல் சாப்பிடணும். ஹோட்டல் சாப்பாடு பெருமளவுக்கு அவாய்ட் பண்ணணும். பெருமளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டு சாப்பாடு எப்பயுமே பெஸ்ட்டு. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தில் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி கூட நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓவராலாக மேஷம்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஆன் தி ஹோல் மேஷத்துக்கு என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம், அது மட்டும் வச்சுங்க. வர சான்சஸ், சனி கொடுக்குற சான்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எது கொடுத்தாலும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம். இதை ஃபாலோ பண்ணாலே மேஷம் சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபத்துக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், குரு பகவான் ஜென்மகுரு ஜென்மத்தில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறார். சரிங்களா? அந்த ரிஷபம் ஜென்மகுரு வக்ரம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரிஷபத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மகுரு வக்ரம் நல்லது தாங்க. எப்பயுமே வந்து பாருங்கள், ரிஷபத்துக்கு புதன் நல்லா இருந்தால் தான் ஜாதகத்தை காப்பாற்றுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10th of Octoberலேருந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கும் அப்படின்னு சொல்லணும். பட் 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்க, சுக்கிரன் ஓன் ஹவுஸில் இருக்காரு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம்ன்றது என்ன, ருணரோக சத்ருஸ்தானம். சுக்கிரன் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கார். இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சரி, ஓகே, வாங்க. அப்போ இந்த ஜென்மகுருவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது ரிஷபத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜாபு, ப்ரொஃபஷனு, கேரியரு, பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. ஆஸ் பர் யுவர் பிளான். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, உங்கள் பிளான் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க, அதை அப்படியே ஓடட்டும். ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது. உங்கள் பிளான் பிரகாரமே நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புதுசாக ஒரு வேலை தொடங்குறீங்க அப்படின்னா வேலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். புதுசாக இன்வெஸ்ட் தொடங்குறது அப்படின்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், வேண்டாம், அது வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஜாப் சேர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்யுங்க. அதாவது நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு தொழில், அந்த தொழிலை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னா யோசித்து செய்யுங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு போங்க உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதாவது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போகணும். இது 2 மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீதிபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாப் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லாவே போயிட்டுருக்கோம். ஜென்மகுரு தான், ஜென்மகுரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ஸோ நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லவ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய். 2ஆம் பாவம்ன்றது என்ன, தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். காரசாரமாக நம்ம வந்து பேசுவோம், கோவப்படும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காரசாரம் விவாதங்களை அவரே ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் குழப்பம், இதெல்லாம் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குடும்பக்காரகன் கிடையாது, அவன் போர் கிரகம். அவன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருந்தால் கூட ஓகே, 2ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு சரி வராது. அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தால் கூட ஓகே, 2ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க. 7ஆம் பாவத்தில் இருக்குன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நிம்மதி இருக்காது. ஸோ அது வந்து ஒன்று நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சுக்கிரன் 6ஆம் பாவம்.
எப்போல்லாம் சுக்கிரன் ஆறாம் பாவத்துக்கு வராரோ நெருக்கமானவங்க கூட ஒரு சண்டை வரும். புரியுதுங்களா? அதாவது நெருக்கமானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. அது யாரு? 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். பட் வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது அம்மா பையன், அப்பா பொண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லை எனக்கு ரொம்ப நெருக்கம் எங்கள் மாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் சித்தப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நம்மளுக்கு யார் ரொம்ப நெருக்கமோ அவங்க கூட சண்டையை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? அந்த சண்டை வந்து பெருசாக போகாது, கவலைப்படாதீங்க, அதுவே சார்ட் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிஷபத்துக்கு இந்த மாதம் 2ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சுக்கிரன், இப்போ தான் அதை பற்றி சொன்னேன். அப்படி இருக்கிறதுனால பிரியமானவங்களோட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படும். அந்த சண்டை போடுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, பிரியமானவங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட்றதை தடுத்துக்கோங்க அப்படின்ற. அப்போ தானே நம்மளால சண்டை போடாமல் இருக்க முடியும். ஸோ அதை தடுத்துக்கோங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளுக்கு தான் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்காரு. நம்ம ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட ஆரம்பிப்போம். அவங்க ஒரு வார்த்தை சாதாரணமாக கேட்க போய் நம்ம அதுக்கு நீ ஏன் என்னை இப்படி கேட்குற, எப்படி கேட்கலாம், எதனால் கேட்ட, ஏன் கேட்ட, என்ன நினச்சின்னு கேட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வந்து சினாரியோ க்ரியேட் பண்ணுவோம். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து திருமண விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க. அது முழுசும் சக்ஸஸ் ஆகாது. இப்போ நிறைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, திருமணம் வரம் தேடுறோம் அப்படின்னு நாங்களே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையன் ரிஷபராசி அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணு நல்ல கலராக இருக்கணும், பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும், பொண்ணு கண்ணு நல்ல பெருசாக இருக்கணும், பொண்ணுக்கு முடி நீட்டாக இருக்கணும், பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கணும், பொண்ணு ரொம்ப பாசமாக இருக்கணும், இப்படி பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த செக்லிஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஒரு 50 விஷயம் வச்சு ஒரு செக்லிஸ்ட்டு ஒரு பொண்ணை நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சுருக்கலாம். அந்த 50ம் ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகாது. ஒரு 2, 3 தான் ஃபுல்ஃபில் ஆகும். உங்கள் மனசை வந்து நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சினிமாவில் தான்ப்பா நடக்கும், ரியல் வாழ்க்கை இது, இதெல்லாம் நடக்காது, எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளிக் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். அந்த மொத்த லிஸ்ட்டோடு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இந்த மாதமும் கிளிக் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th of October புதன் சுக்கிரன் இணைவுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 10th of October மேலே புதனும் சுக்கிரனும் இணையறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணுன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு வரும். அந்த படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் சேர்ந்து வரும், படிக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுக்கிரன் 13ஆம் தேதி போயிடுறாரு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி ஆதித்ய யோகம் வந்துடும். சூரியனும் புதனும் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய புத் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துடும். குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஸோ உங்கள் டீச்சர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கார், புதனும் சூரியனும் சேர்க்க ஆதித்ய புத் யோகம். இந்த காம்பினேஷன் வந்து என்னென்னா, நம்மளா முடிவு பண்ணி பண்ணுறதை விட நம்மளோட ஆசான், நம்மளோட டீச்சர், இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கன்னா டீச்சர்ஸு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னா லெக்சர்ஸு, அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸு, இல்லை உங்கள் வீட்லேயே உங்களோட மென்டார் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை சொல்லி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நம்ம வீட்லேயே இப்போ நம்ம ஏதோ ஒன்று டாக்டர் படிக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக சக்ஸஸ் ஆகிடும், எந்த விதமான கவலையும் இல்லை. சரிங்களா? அடுத்து பெண்கள் ஒர்க்கிங் உமனு, பெண்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, குழப்பங்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதை நீங்கள் நேருக்கு நேர் நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணணும், ஒரு விஷயம் அப்படின்னா அதை பிளான் பண்ணுங்கள், அதுக்கு வந்து கரெக்டாக ஷெட்யூல் போடுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸினஸை நீங்கள் குறைக்க முடியும். நீங்கள் இதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதம் ஃபுல்லாக எக்ஸசிவ் பிஸியாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மன உளைச்சல் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ இதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து வேலை செய்யும் போது என்ன ஆகும், இப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துலேயும் எப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கா, வேலை செய்கிற இடத்துலையும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி வரும். ஏதாவது ஒன்று வரும், அவன் சொன்னால் இவன் சொன்னால், பெரிய லெவலில் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஊழல்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சமாளிங்க. ஒன்று ஓகே அப்படின்னு ஈஸியாக சிரிச்சுட்டு கூலாக சமாளிங்க. இல்லையா, கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் அமைதி பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போங்க, தியானம் பழகுங்க, மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் ஹெல்த் இஷ்யூஸ் வராது. நெக்ஸ்ட்டு ஹெல்த்து, அதாவது நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது கழுத்து வலி, வயிற்று வலி, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக குரு பகவான் வந்து வயிறு பகுதியை வந்து ஆட்சி புரிகிறவர் அப்படிம்பாங்க. பிறப்புறுப்பு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், பிறப்புறுப்பு கீழே இருக்க பகுதியை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கால் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், இப்படி தான் சொல்லுவாங்க.
அப்போ அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரதுனால நெஞ்சு கொளுத்துறது, நெஞ்சு கரிக்கிறது, தொண்டை புண்ணாயிடுறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே மைண்டை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் 2ஆம் பாவம் செவ்வாய் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருப்பார். அப்படியே சைலண்ட்டாக அப்படியே நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ஈஸியாக கடந்து போகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாக வந்து பாருங்கள், குரு பகவான் 12ஆம் இடம், சுபவரையங்கள் செஞ்சிட்டே இருப்பார், சுபவரையங்கள் வச்சுட்டே இருப்பார். உங்களுக்கு காசு வருதா இல்லையா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் செலவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு இதில் சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அசுபவரையமாக இருக்குது, அது சுபவரையமாக இருக்கும். நல்லதுக்காக நீங்கள் செய்வீங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செலவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கடன் வாங்கி, இப்போ ஒரு கல்யாணம், ஒரு நிச்சயதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் கடன் வாங்கி செய்யறது அப்படின்றதெல்லாம் செய்யக்கூடாது. வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, இல்லை ஒரு பிள்ளை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுது அப்படின்னாலும் பெருசாக மண்டபம் எடுத்து பெருசாக நிறைய செலவு பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது. சிம்பிளாக செஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா செலவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லும், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாபு, ப்ரொஃபஷன், கேரியர், பிஸ்னஸ் இதெல்லாம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாக ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இது செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் தப்பாகிடுமா, நல்லா முடியுமா, இந்த தொழில் தொடங்கலாமா வேணாமா, தொழில் தொடங்காமல் இதே கண்டினியூ பண்ணாமா, இப்படின்லாம் நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? வேலை மாற்றலாமா, வேறு இடம் போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார், வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இல்லைங்களா? அதுக்கடுத்து வந்து குரு வந்து வக்ரகதி அடைகிற காலத்தில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். சனி நிவர்த்தி அடைவார். அதாவது அக்டோபர் 9 வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைவார். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் சனி பகவான் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இது வக்ரம் ஆகிறது, அது நிவர்த்தி ஆகுது. இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆக மொத்தம் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு கிளாரிட்டி வரும். செய்யலாமா வேணாமா, இதை விட்டு இதை பற்றி யோசிக்கவே வேணாம், இதை பற்றி பேசவே வேணாம், நம்ம பாட்டுன்னு இது செய்யலாம் அப்படின்ட்டு தோணும். அதை முடிவு பண்ணிட்டோம், அதை செஞ்சிடலாம், நல்லதோ கெட்டதோ நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்துடும். அது இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், புதன் பகவானும் சுக்கிரனும் சேருது. புதனும் சுக்கிரனும் சேர்த்தே கன்ஜங்ஷன் 10th of October. சுபர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அப்படின்றது நடக்கும். ஏன்னா புதனும் சுபந்தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சுபந்தான், 2 பேரும் நல்லா இருக்கிறது, நல்ல கன்ஜங்ஷன் அப்படின்றது நல்ல அதிர்வலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்க வேணாம், நீங்களே கிளியர் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். 20th of October வந்து பார்த்திங்கன்னா 2nd ஹவுஸில் செவ்வாய் வரும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் 20 அக்டோபரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் ஸ்மூத்தாக எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், ஏன்னா 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் செவ்வாய் வராரு. குடும்ப இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. ஆனால் 20ஆம் தேதி தான் வராரு. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போங்க. எப்படினாலும் அவங்க தான் நம்ம ஹஸ்பண்டு, எப்படினாலும் அவங்க தான் நம்ம ஒய்ஃபு, கடைசி வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லைங்களா? அதனால் ஓகே, அப்படி பொழைச்சி போ அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுங்க, அது நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்கள், இப்போ வரன் தேடி வருமா, எங்களுக்கு வரன் கூடி வருமா, வரன் வந்து கூடி வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனும் புதனும் சேர்வு அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து வரன் கூடி வர்றதுக்கான நிறைய பிராப்தம் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உச்சமாக இருக்குது, ஆனால் கேதுவோடு சேர்ந்துருக்காரே அப்படின்னு யோசிப்பீங்க. வித்யாகாரகன் புதன், ஞானகாரகன் கேது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ப்ளஸ் அது. புதனும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது புத்திசாலித்தனத்துக்கு ரொம்ப ப்ளஸ், ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா பெட்டராக இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்து பெண்கள், ஒர்க்கிங் உமனு, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் லேடிஸை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது பொதுவாகவே மிதுனம் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கடகடன்னு வேலையை செய்கிறது, ஆஃபீஸில் பயங்கரமாக வேலை செய்கிறது, குழந்தைங்களுக்கு அது பண்ணுறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, குழந்தைங்கள டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, இப்படி. ஏன்னா அறிவு வந்து புத்திசாலித்தனத்து மேலே மிதுனத்துக்கு ரொம்ப ஈர்ப்பு உண்டு. அப்போ நம்ம வந்து புத்திசாலி, நம்ம பிள்ளைங்களும் நல்ல புத்திசாலியாக இருக்கணும், எல்லா விஷயமும் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதுனம். அப்போ அம்மா வந்து மிதுன ராசியாக இருந்தால் அவங்க தான் வந்து பாருங்கள் பிள்ளைங்களை வந்து படிக்கும்னு சொல்லுவாங்க, டான்ஸ் கிளாஸில் போடணும் அப்படிம்பாங்க, கராத்தே கற்றுக் கொடுக்கணும்பாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடும்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. அதுதான் சொல்கிறேன், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க.
நிறைய பேருக்கு இவங்க வந்து பாருங்க பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே ஃபேமிலிக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். குரு 12ஆம் பாவம், சுக்கிரன் வந்து 5ஆம் பாவம், செவ்வாய் 2ஆம் பாவம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆளுக்கு ஒரு சைடு சுற்றி வந்து அம்மாவை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இந்த சைடு பிள்ளை அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இந்த சைடு பொண்ணுனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சைடு மாமியார், இந்த சைடு மாமனார், இந்த சைடு ஹஸ்பண்ட், இப்படி ஆளுக்கு ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுத்தா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் எப்பயுமே பிஸியாக இருப்பீங்க. இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க. கத்தி இரிட்டேட் ஆகிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்படுங்க. நிதானம் ஒன்று மட்டும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ஹெல்த் வந்து என்ன ஆகும், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா ஓவராக ஹீட் ஆகுது. எதனால் அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப கூலிங் ஆகிட்டு இருக்கும், அதனால் உங்களுக்கு ஹீட் ஆகிடும். அதாவது எப்படி தெரியும் அப்படின்னா ஓவராக ஹீட் ஆகிட்டதுனால உங்களுக்கு சளி பிடிக்கும். புரியுதுங்களா? ஓவராக கூலிங் ஆகிட்டதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக ஒரு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா செவ்வாயினால். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உடம்பு அதிகப்படியே ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிடுறதுனால சளி பிடிக்கும். இப்போ நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டம் செவ்வாய் வந்து உடம்பு உஷ்ணம் பண்ணுவார். நெருப்பு இல்லைங்களா, உஷ்ணம் பண்ணுவார். அவர் உஷ்ணம். அதே மாதிரி கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களை உஷ்ணம் பண்ணுவார், அதே மாதிரி கடகத்தை ஹீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம், வேகமான எண்ணம் ஓட்டும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் குறைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆன் தி ஹோல் மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைங்க, உங்களோட ஒர்க் லெவலை குறைங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. செயல்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் இருந்துச்சு நான் மட்டும் போதும், இந்த அக்டோபர் மாதம் இனிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது பார்க்கலாம். குரு பகவான் 11th ஹவுஸில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவர் வந்து அக்டோபர் 9 வக்ரமாக போகிறார். சரிங்களா? கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 20 செவ்வாய். ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15th ஆஃப் அக்டோபர் மேலே வாய்ப்பு நிறைய வருங்க. வேலை மாற்றம், பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஓகே, முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது கிடைக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், கடகம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பெருசாக வந்து ஃபேவராக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேவர் இருக்குது. கடகம் வந்து கொஞ்சம் நாளாகவே சரியில்லை. இப்போ இந்த நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரப்போகுது பார்த்திங்களா, வந்த பின்னாடி ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். 100% ரிலீஃப் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த ஜாப், ப்ரொஃபஷன், கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு தேடி வரும் அப்படின்றது கூட எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் கிடையாது. இப்போ நிறைய கடகராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, வேலை போயிடுச்சு, நிறைய பேர் கம்பெனியை விட்டே தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரிலீவ் ஆகிடுமா? இல்லை, வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி, அதை 15th ஆஃப் அக்டோபருக்கு மேலே வாய்ப்பு வரும். அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பர்ஃபெக்டான வாய்ப்பு வருமா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்கிற மாதிரி தான் வரும். ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். டைம் மாறும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பாருங்கள், லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, வரன் தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா சனி ஸ்டில் வந்து 8th ஹவுஸ். சனி வந்து பாருங்கள் அஷ்டம சனியாக தான் இருக்கார். இப்போ கொஞ்சம் வக்ர அடைஞ்சு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு விட்றோம் நம்ம. ஆனால் நம்ம அதுக்காக வந்து சனி பகவான் நல்ல பொசிஷனில் வந்துடல, உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல தாராளமாக வாரி வழங்குற அளவுக்கு அவர் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருப்பார், தடங்கல்களை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் வரன் தேடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஸ்மார்ட்டாக வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டீலு, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நிதானமாக யோசித்து செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபரில் திருமணம் பண்ணுறது, திருமணத்திற்கான வாய்ப்பு, வீடு மாற்றுறது, குடும்பத்துக்கு தேவையான விஷயம் எல்லாம் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே பண்ணலாம். உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா பண்ணலாம், பண்ணவே கூடாதுன்னு இல்லை. பொதுவாக வந்து பாருங்கள், சனி பகவான் வந்து திருமணத்தை கெடுக்கிற கிரகம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்னன்றாங்க, 7 நாட்டு சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா, அஷ்டமத்து சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா, அர்த்தாஷ்டம சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சனி பகவான் வந்து கல்யாணம் இது எதையுமே கெடுக்க மாட்டார், குழந்தைக்கு வைத்தியம் பண்ண மாதிரிலாம் கெடுக்க மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா
கல்யாணத்தை அழகாக நடத்தி வைப்பார் செம்முன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புது வரவு அப்படின்னு ஒன்று வந்தால் தானே புது பிரச்சனைன்னு அவங்க மூலியமாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் எந்த புது வரவையும் அவர் அக்செப்ட் பண்ணுவார். காரணம் என்னன்னா, புது வரவுகள் மூலியமாக புதுசாக பிரச்சனை கொடுக்கறதுக்கு. அதனால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஜாதகம் நல்ல செட் ஆகுதா அனலைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு. பொதுவாக வந்து பாருங்கள், சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட புத்திசாலித்தனம் அதிகமாகும். ஸோ குரு வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய எஜுகேஷன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வக்ரகாந்தி அடையிறார் பார்த்தீங்களா, அதனால் படிப்புக்கு நல்ல யோகம் வரும். யார் கடகத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி இதில் வந்து குரு வக்ரம் யாருக்கு நல்லா இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சுபர்கள் வந்து வக்ரம் அடையும் போது நிறைய நல்லது பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா படிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரதிபலன் அப்படின்னு வரதான் செய்யும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 11 குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும். செவ்வாய் 12, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 12 டு ஃபஸ்ட் ஹவுஸ் மூவ் ஆவார். எப்படி இருக்குது அப்படின்னா, என்னை புரிஞ்சிக்கல, என்னை வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு யாரும் உரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க, என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை, என் மேலே யாருமே வந்து ஒரு கன்சர்னே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்காது. பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் தான் இதெல்லாம் நம்ம தாங்கிப்போம்? இப்படி நம்ம இருந்துருவோமா? முடியாது இல்லையா? நம்மளுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வேணும், நம்மளுக்கும் ஒரு மரியாதை அப்படின்றது வேணும், நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதானே. சுயமரியாதை விட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படிலாம் நம்ம மனசு தோணும், யோசிக்க வைக்கும் இந்த அக்டோபர் மாதம். அதெல்லாம் விட்டுருங்க. கடகம் அன்பானவர்கள். அன்பு வரலன்னா கூட அதை திருப்பி நல்ல தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க. இதுதானே நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறோம். அப்போ தேவையில்லாமல் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கிடைக்காது வேணும் இது இப்போ என்ன இவ்வளோ நாள் வந்து நான் குடிஞ்சிட்டே இருந்துட்டுனா இப்போ நான் தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதையாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. நீங்கள் பேசிக்காக ரொம்ப அஃபெக்ஷனானவங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நாளும் வரும். பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ நான் முதலேருந்து சொல்லிட்டு வர மாதிரி தான், சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பு, பாசம் இதெல்லாம் பெருசாக வேணாம். உங்களுக்குமா சாப்பிடுமா, என்னம்மா நல்லா இருக்கியா, உடம்பு பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னால் போதும். அதுவே இப்போ கிடைக்கிறது இல்லை, அதை விட நிறையவே கிடைக்கும். கவலைப்படாதீங்க, அது வர வரைக்கும் காத்துட்ருங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ ஃபேமிலி வந்து ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும். ஃபேமிலியில் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க. இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிங்கனாலே நம்மளுக்கு வந்து பெருசாக ஏமாற்றம் கிடையாது. ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்போது தான் ஏமாற்றங்கள் ஜாஸ்தி இருக்கும். நம்மளுக்கு எதிர்பார்ப்பே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன போய் ஏமாற்றம் இருக்க போகுது? ஸோ உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஹெல்த்து, சனி 8ல் இருக்கார், வக்ரகாலம் ப்ளஸ் தான். இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே பிரயாணம் போகிறோம் பார்த்திங்களா, பயணம் போகும்போது, வாகனம் ஓட்டும் போது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி அப்படின்னாலே எலும்பு, சனி சரியில்லை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, எலும்பு சும்மா ஒரு அடிபட்டிருக்கும், அது ஆஸ்டியோமைலிட்டிஸ், எலும்பில் வந்து ரணம் ஆகி புண்ணு ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், கிளினிக்கில் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, வந்து கால் ரொம்ப புண்ணாகி எலும்பு ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு சாதாரணமான தேய்மானமாக தான் இருக்கும், அது பெரிய லெவலில் வந்திருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன், சனி தசை சனி பூத்தி நடக்குதா அப்படின்னு தான் கேட்பேனே. 7 நாட்டு சனி நடக்குதா, அர்த்தாஷ்டம சனி நடக்குதா, அஷ்டம சனி நடக்குதா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னாலே அங்கே சனியினோட கை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பார்த்துக்கோங்க. செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸு 20th of October வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் நீச்சம். ஸோ மூட் ஸ்விங்ஸு, சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் அது ஒரு நீச்சம். எமோஷ்னலி நம்ம இம்பேலன்ஸாக இருப்போம், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும், எக்ஸோஷன் ஜாஸ்தி இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடகம் பொதுவாக வந்து பெருசாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணுற பர்சனாலிட்டிஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து சிலர் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணி கத்தி பெருசாக சண்டை போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கடகம் எப்பயுமே அமைதியாக அன்பாக பாசமாக எல்லாரையும் புரிஞ்சுட்டு எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்க. இந்த மாதம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்க. செஞ்சிங்களான்னா பிரச்சனை இல்லை,
வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு சூரியன் கேதுவை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். அதாவது சூரியனும் கேதுவும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம், விட்டேத்தியான ஃபீலிங், என்னடா வாழ்க்கை போட அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே வந்துடுறாரு. ஒரு பாபரோட இருந்து அவர் வெளியே வந்துட்டுனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் மைண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமடையக்கூடிய மாதம் இது. வெளியே வந்துட்டாலும் இந்த அக்டோபர் மாதம் சூரியன் நீச்சமடைகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், எந்த வேலை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இப்போ நான் வந்து ஒரு மூட்டையை அசால்ட்டாக ஒரு கையில் தூக்கிடுவேன், இப்போ 2 கையில் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாத்துலேயும் நம்ம போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, இப்போ ஜாபு, ப்ரொஃபஷன், கேரியர், பிஸ்னஸ் இது எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பெஸ்ட்டு ரிசல்ட் வர்றோம் அப்படின்னா 1 மடங்கு முயற்சிக்கு பதில் 5 மடங்கு முயற்சி நீங்கள் பண்ணணும். ரிசல்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் நானே செய்கிறேனே அப்படின்னு ஒரு சூழ்நிலை, அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய கன்சர்ன் வச்சுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட ஒரு 50 ஸ்டாஃப், 500 ஸ்டாஃப் கூட இருக்கட்டும், ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த 10 ஸ்டாஃப்ஸும் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அந்த 10 பேரோட ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னடா அது இவனுங்களெலாம் வச்சுட்டு நம்மளே எல்லா வேலையும் சேர்த்துக்கு இவங்களடே அடிச்சு துரத்தில நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி கோவம், குரோதம், ஆக்ரோஷம் எல்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இந்த காலத்தில். அப்படியே சைலண்ட்டாக இது வந்து எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. நம்மளதில் பரவாயில்ல, 10 பேர் தான் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, இன்னொரு கன்சர்னில் 20 பேர் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லபடியாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்க பழகிக்கோங்க. இது வந்து உங்கள் மனசு அப்படியே தின்னும் இந்த மாதம் ஃபுல்லாக. நம்மளே செய்யணும், நம்மளே பண்ணணுமா அப்படின்னு எரிஞ்சு விழுவீங்க. அது செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் கன்சர்னு, நீங்கள் முதலாளினா நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் இல்லைங்களா? பொதுவாகவே வேலை செய்கிறவங்க யாராவது வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஷண்ட்டாக வராங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகம் இருக்குது அப்படின்னா நானே கேட்பேன், என்னம்மா நீங்கள் வேலை தானே செய்கிறீங்க, மாட்டை மேய்ச்சோமா கோலை போட்டோமான்னு போக வேண்டியதானே, நீங்கள் என்னத்துக்கு அதில் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதா? அப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு தான் எல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. முதலாளிங்க தான் நிறைய எஃபர்ட் போடணும். அப்போ நீங்கள் ஒரு கன்சர்னில் ஓனராக இருந்தால் யூ ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. சரிங்களா? கொலீக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஸ் கிட்ட, அதே மாதிரி கொலீக்ஸ் கிட்ட, ஜாபில் நான் தொழில் செய்கிறேங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. ஸ்மூத்தாக போங்க, சாஃப்டாக போங்க, அது உங்களுக்கு நல்லது. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா இருந்தால் கூட எதிர்பார்த்த ஒரு இன்கம், லாபம் அப்படின்றது கம்மியாக தான் வரும். ஓரளவுக்கு லாபம் வரணும் அப்படின்னா கூட நம்ம புஷ் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படின்னு. அதே தான் எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்க, வேலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு தனியாக தொழில் நடத்துறதா இருந்தாலும், ஒரு ஸ்தாபனத்துக்கு ஓனராக இருந்தாலும், ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புஷ் பண்ணி செய்யணும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் இதை பார்க்கணுன்னா கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. அடுத்து 8ஆம் பாவம் துஷ்தானத்தில் ராகு, 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் சனி. இது வந்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் போகும். ஒரு இனம் புரியாத வேலையில் குழப்பம், வருத்தம், வீட்டில் குழப்பம், வருத்தம், ரொம்ப வியர்டாக இருக்கும். ஏதோ ஒரு அமானுஷமாக இருக்க மாதிரி இருப்பா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க மாதிரி இருக்குப்பா. இப்படி நிறைய சிம்மராசி அன்பர்கள் சொல்ல தான் செய்வீங்க. பட் வேறு வழி இல்லை இல்லைங்களா? கிரகங்களோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை ஆஸ் யூஷுவல் பொதுவாக நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு. இதாவது தான் இந்த மாதம் தானே போயிடும். கண்ணை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே, கண்ணை சிமிட்டி முடியும் போதே 30 நாள் ஓடிடும், கவலைப்படாதுன்னு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நிறைய கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்சிஷன்ஸ் வந்து கிரகங்களோட டிரான்சிஷன்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினப்பில் இருந்தீங்கன்னா த ஹேர் அண்ட் த டாட்டாய்ஸ் கதையாகிடும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்டடிங் ப்ராக்டிசஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துங்க. பொதுவான சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹேபிட் ஆஃப் 21 அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்றுத்தையும் நம்ம 21 நாள் சின்சியராக பழகிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு பழகிட்டோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறது, எழுதி பார்க்கறது, ஒரே விஷயத்த நிறைய முறை திருப்பி படிக்கிறது, இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் டைம்ஸ் வில் மேக் அ மேன் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு, எங்கள் டீச்சர்ஸ் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஹார்ட் டைம்ஸ் மேக் அ மேன் மோர் பவர்ஃபுல். கடினமான நாட்கள் தான் நம்மளை இன்னும் பலசாலிகளாக மாற்றுமா. இது வந்து உண்மைதானா அப்படின்னா 100% உண்மை. நிறைய நம்ம கஷ்டப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிம்மம் இது உங்களுக்கு ஹார்ட் டைம். ஸோ அதாவது தீட்ட தான் வைரம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா.
எந்த அனுபவிக்கிறதும் நம்மளோட மனோ வலிமையை அதிகப்படுத்தும். இது நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சே எடுத்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்கிங் உமன், உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உடம்பு முடியல, ஒரு பக்கம் இடம் புரியாத குழப்பம், ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் ஏகப்பட்ட வேலை வீட்டில், ஏகப்பட்ட பொறுப்பு, ஒரு பக்கம் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. என்னை சுற்றி எல்லாமே பிரச்சனை. சிம்மராசி பெண்கள் நினைப்பீங்க தான், நியாயம். சரி, ஆதரவு தேடுவீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனியினோட பார்வையினால கடினமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஏதாவது எனக்கு சின்ன ஒரு சப்போர்ட் கிடச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. பெருசாக அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ராகு கேது ஏதாவது ஒரு இடையூறுகளை பண்ணிகிட்டே இருப்பார். சனி ஆல்ரெடி இடையூறு பண்ணுறாரு, ராகு கேது இடையூறு பண்ணுவாங்க. ஆதரவாக இருக்க வேண்டிய சூரியன் நீச்சம். இதான் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்னாலே எல்லாமே ட்ராபேக் ஆகிடும். சிம்மத்துக்கு எப்பயுமே சூரியன் சப்போர்ட் இருக்கும். ஆனால் அது எல்லா நேரமும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி நேரம் தான் இப்போ. சுக்கிரன் நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார். ஸோ ஓகே, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கடுத்து ஹெல்த்துன்னு பொறுத்த வரைக்கும் உங்கள் மன ரீதியான உடலில் குறைபாடுகள், சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிம்பாங்க, அது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. ஸோ மன ரீதியான குழப்பங்கள் வேண்டாம், மனசு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கெலாம் உட்காந்து குழம்புனா கூட நம்மளோட பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆக போதா? இல்லை. ஸோ அப்போ ஏன் நம்ம தேவையில்லாமல் உட்காந்து குழம்புவானே? புரியுதுங்களா? இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் கமெண்ட் எழுதிங்க, ஏங்க ஒரு வார்த்தையான நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் நல்லா சொன்னால் எல்லாரும் உருட்டுறீங்க அப்படிம்பீங்க. அதாவது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி சொன்னால் அப்படி கமெண்ட் போடுவீங்க, அப்படி சொன்னால் இப்படி கமெண்ட் போடுவீங்க. நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் போடுங்க, உண்மையை நாங்கள் சொல்லிடுறோம். சரிங்களா? இது வந்து பொதுவான பலன் தான். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னும் கிடையாது. ஒரு 70% நடந்துடும். ஜாதக ரீதியாக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 70-80% நடந்துடும். 20% நடக்காமல் இருக்கலாம். ஓகே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னும் போது சிம்மத்துக்கு பொதுவாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிப்பு அப்படின்றது தேவைதாங்க. பெருசாக எக்ஸ்ட்ரா கவனிப்புன்னா டெய்லி வந்து வடை பாயசம் அப்படி சாப்பிட்ணும், நிறைய பார்த்து பேஷண்ட் மாதிரி சாப்பிடணும் அப்படிலாம் இல்லைங்க. சாப்பாடு டைமுக்கு சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, மனசு வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மனசு ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடம்புல பாதிப்பு பிரதிபலிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான். அந்த ஹோல் சிம்மத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற அளவு கூட இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, வாழ்த்துக்கள். இதுவும் கடந்து போகும், டோன்ட் வரி. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், புதன் உச்சமாகி சுக்கிரனோட இணைவார். புதன் ப்ளஸ் சுக்கிரன் காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்வை பதிக்கிறார். குரு வந்து உங்கள் ராசியில் பதிக்கிறார், பார்வையை பதிக்கிறார், உங்கள் ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறார். குரு வந்து பார்வையை பதிச்சாலும் வக்கரமடைகிறார். சரிங்களா? இதுதான் உங்களோட காம்போ. ஓகேங்களா? சரி, ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷனு, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி, நல்ல முயற்சி பண்ணுவீங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், பிளான் சேஞ்ச் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி ஏதாவது நினப்பு இருக்கும். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு நல்லா வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்கள் எது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும், கெட்டது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஏதோ ஒரு விதத்தில். எந்த விதத்தில் ஃபேமஸ் ஆக போகிறீங்க? நல்ல விதத்துலையே கெட்ட விதத்துலையே அது வந்து தெரியாது. இது பொட்டாசிலேயே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியலி, அதாவது உங்கள் நேம் வெளியே வரப்போகுது, நல்ல விதத்தில் வெளியே வரப்போதா இல்லை தப்பான விதத்தில் வெளியே வரப்போதா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து பாருங்கள், நிறைய பேர் உங்களை உத்து பார்ப்பாங்க. அது என்ன ரீசன்? கிரகங்களோட பிளானட்ரி பொசிஷன் அந்த மாதிரி. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நேம் வந்து 4 பேர் பேசுவாங்க. அது நல்ல விதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்குது. நம்ம ஃபினான்ஷியலி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து காசு ஏதாவது லோன் வாங்கலான் இருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வாங்கலான் இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபினான்ஷியலி ஓகே. பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. பேர் புகழுக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கோங்க. நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கும் இதுதான் காலகட்டம், பேரை கெடுத்துக்கிறதுக்கும் இந்த மாதம் காலகட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா 2ல் வந்து சுக்கிரன். குடும்பத்தில் இருக்க எல்லா குழப்பமும் மறையும். அதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு 100 பிரச்சனை இருக்குங்க, 100ம் இந்த மாதம் சரியாயிடுமா? அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா, நிறைய பிரச்சனை தீர்க்க முடியாத கழுத்து வரைக்கும் போயிடுச்சு, தலை வரைக்குமே நாங்கள் மூழ்கிற மாதிரி இருக்குது. அது ஓரளவுக்கு நெஞ்சு வரைக்கும் வரும். அதாவது அந்த பிரச்சனைகளோட வீரியம் குறையும். பிரச்சனை பண்ணுற பர்சனாலிட்டிஸ் வந்து அப்படி கொஞ்சம் சுதாரிப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு தானே. 100% கிளியர் ஆகணும் அப்படின்னு இல்லை, பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையுது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு குறையக்கூடிய காலகட்டம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நாங்கள் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
கொண்டு போகலாமா அப்படின்னா கொண்டு போகலாம். கொஞ்சம் ஒரு சில இது வரும், எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடுறாங்க. நிறைய பேருக்கு வரன் கிடைக்கும். அதுலேயும் வந்து பாருங்கள், நல்ல அறிவான, நல்ல படித்த, நல்ல புத்திசாலியான, நல்ல அழகான, நல்ல அமைதியான, நல்ல சம்பாதிக்கக்கூடிய இப்படிலாம் பொண்ணு கிடைக்குமா? பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்களா? அன்பு, பாசம், கனிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ஷனேட்டான பொண்ணு சான்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கன்சர்ன் நிறைய ஆகுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தான் கன்னிக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் இருக்கலாம், அப்பாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் நிறைய இருக்கலாம். அதெல்லாம் மாறி, அடடா நம்ம பிள்ளை என்னவோ தெரியாமல் செஞ்சிடுச்சு, விடு, நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் நிறைய கிடைக்கும் அந்த காலகட்டம், இந்த 1 மாத காலகட்டம். சரிங்களா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் குரு பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பலம், புதனோட பயிற்சி எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? மைண்ட் வந்து நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கும். படித்தா மட்டும் போதும், மைண்டு கிளியராக இருக்கும், கான்ஃபிடென்ஸாக இருக்கும். குரு சுக்கிரன் எல்லாம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் புக் எடுத்து படிக்கணும்ல. அந்த மாதிரி புக் எடுத்து படித்தா மட்டும்தான் இதெல்லாம் வேலை செய்யும். புக் எடுத்து படிக்காமல் எனக்கு குரு நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு, நான் படிக்காமல் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொதுவாகவே லேடிஸ் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் கன்னி ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால நிறைய நிறைய விஷயம் நிறைய பிளான் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து பாருங்கள், சோஃபாஸ் வாங்கி போடணும், ஏசி வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஏசி போடணும். ஆல்ரெடி ஏசி நல்லா தான் ஒர்க் பண்ணுது, ஹாலில் ஒரு ஏசி போடணும். ஓகேங்களா? இந்த சோஃபா சரியில்லை, சோஃபாவை மாற்றணும். அதே மாதிரி என்னோடய ஸ்கூட்டி சரியில்லை, நான் ஒரு லேட்டஸ்ட்டாக வண்டி வாங்கணும், பேட்ரி வண்டி வாங்கணும். கார் சரியில்லை, மாற்றணும். இப்படி பலவிதமான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆசைகளில் குறைஞ்சது ஒரு 3-4 பூர்த்தி ஆகும். இது ஒரு ப்ளஸ் தானே, கவலைப்படாதீங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தங்க உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். 2-3 பூர்த்தி ஆகிட்டா கூட பரவாயில்லப்பா, இது வந்துச்சு, இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துருக்கும். மூடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, சோஃபா வாங்கிடுவீங்க. இது வாங்கிட்டேமே, இதை விட்டு வேறு வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோமோ, கொடுத்தா வேற மாற்றிக்க மாட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனசு வந்து ஒரு அலைப்பாயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபமாக வருது, டென்ஷன் ஆகுது, அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸு, முக்கியமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓவராலாக கண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது. மனசை மட்டும் அமைதிப்படுத்திக்கோங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், கண்ணி நல்லாவே இருக்குது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அதே மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே வந்து பாருங்கள், துலாம் வந்து சுக்கிரன் மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கார். ஓகேங்களா? 8ல் குரு இருந்தாலும் சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசிநாதன், லக்னநாதன், ஒரு பலமான சுக்கிரன் இருக்கிற ஒரு மாதம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் அப்படின்னாலே சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்காரு, நல்ல பொசிஷனில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஜாப்பு, ப்ரொஃபஷன், கேரியர் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th ஹவுஸ் ரொம்ப காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. அது எப்படி அப்படி சொல்கிறதுனா, ஒரு எம்டி செக் உங்களுக்கு யாரோ கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபில் பண்ணாத செக், பிளாங்க் செக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கனாலும் எடுக்கலாம், எல்லாமே சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்து எவ்வளோ வேணும்னாலும் ஃபின் பண்ணிக்கலாம், பாதி தான் உங்களோட லைஃப்பும். உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடமாற்றம் வேணுமா பண்ணிக்கலாம், தொழில் மாற்றம் வேணுமா பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. முயற்சி அப்படின்றது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதம் மணி ஃப்ளோ ஹிண்ட்ரன்சஸ்லாம் இருக்குங்களா, கொஞ்சம் போன மாதம் அதுக்கு 3 மாதம் கொஞ்சம் ஹிண்ட்ரன்சஸ்லாம் இருந்துச்சு. மணி ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு, பெருசாக கையில் காசு நடமாட்டம் இல்லையே, பெருசாக கையை கடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதம் அப்படி இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணாதாங்க
இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மன்றத்துல மாங்காய் விழ வைக்க முடியாது, மாங்காய் காய்க்க வைக்க முடியாது. அப்ப நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணீங்களான்னா, அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் இல்ல. ராசிநாதன், லக்னநாதன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரு உங்களுக்கு சூப்பரா இருக்காரு. பாக்கியநாதன் எல்லாமே சொல்லலாம். சுக்கிரன் தான் உங்களுக்கு எல்லாமே. அவர் நல்லா இருக்காரு. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியா நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னா, செவ்வாய் வந்து 9th ஹவுஸ். அதாவது 20th ஆஃப் அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 9th, அதாவது 9, 10 போவாரு. 20th ஆஃப் அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹவுஸ்க்கு போறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ். 9th பிளேஸ் அப்படின்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். நல்ல விஷயம்தான். குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரிங்களா? மைண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன்னா பாக்கியத்துல செவ்வாய் இருக்கான். பொதுவாக இந்த செவ்வாய் பக்கம் தான் வந்து பாருங்க, ஒரு குடும்பம் அமையறதுக்கு, குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து பத்தெல்லாம் வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும் செவ்வாய். அவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஃபேவராக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணிடுவீங்க. பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை வந்து செய்யறதுக்கான அத்துணை முயற்சிகளும் செய்வீங்க. இதுதான் நம்ம பிளான் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கணுன்ற ஆர்வம் மேலோங்க, முயற்சி பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் பக்காவாக இருக்கும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது கிரகங்கள் ரீதியாக இடையூறுகள் அப்படின்றது துலாத்துக்கு இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாத காலகட்டம். புரியுதுங்களா? ஓகே. பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. சனி பெருசாக இடையூறெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண மாட்டார். இடையூறெல்லாம் சரி பண்ணுவார். ஓகேங்களா? குரு வந்து 8ல் இருந்து அவரோட பார்வை குடும்பத்துக்கு இன்னும் நல்லது பண்ணலாம். அதாவது குரு 8ல் இருந்தாலும் அஷ்டமத்து குரு, ஆனால் அவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணலாம். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பார்வை உங்களுக்கு நல்லது பண்ணும். புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு வேற என்ன பண்ண முடியும், நம்ம பிள்ளைங்களை இன்னும் பக்காவாக செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பம் இன்னும் முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஹஸ்பண்ட்க்கு இன்னும் சப்போர்ட்டிவாக என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி நம்மளும் யோசிப்போம். இன்னும் நம்ம ஃபேமிலிக்கு என்னென்னலாம் பண்ணலாம், நம்மளோட ஒரு சப்போர்ட்டிங் அண்ட் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நல்ல இரும்பு கையாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் யோசிப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சுக்கிரன் மனசில் நிற்கிறது எல்லாம் தேடி வர ஒரு ஆற்றலை கொடுப்பார். மனசில் வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கூட்டி தான் வச்சுட்டுருக்கோம், என் மனசில் நான் ஒரு ஆடி கார் வாங்கணுன்னு இருக்கு, நான் அக்டோபர் மாதத்தில் வாங்கிடுவேனா, ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அக்டோபரில் வாங்கிடுவேனா, இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. அதாவது நம்ம மனசில் ஒரு சில விஷயம் நினைப்போம் பார்த்தீங்களா, நம்ம கற்பனைக்கு எத்தனையோ இருக்குது, கற்பனைக்கு எட்டாதெல்லாம் கூட நம்ம மனசு ஆசைப்படலாம். அப்படி இல்லை, நம்ம நியாயமான ஆசைகள் என்னவோ அது வந்து ஓரளவுக்கு நிறைய துளாராசி அன்பர்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? மனம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உற்சாகமாக இருக்கும், நல்ல எந்தூசியாஸ்டிக்காக நிறைய விஷயம் யோசிப்போம். அதாவது இது வந்து என்னால் ஆகாது, இது முடியல, எனக்கு வந்து சான்ஸே இல்லை, ஒரு சொல்யூஷனே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆகும் தோணவே இல்லை, நம்பிக்கையே இல்லை, கிடப்பில் கிடக்கிற மாதிரியே இருக்குது, எதுவும் ப்ளஸ் வரும்னு என் மனசுக்கு தோணவே இல்லை, இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருந்த மனசு இது ஆகும், இது முடிக்கும், அதாவது இதை நம்ம முடிப்போம், இது முடியும், இது நம்மளால் கண்டிப்பாக முடியும், என்னவோ எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சிங்க் ஆகுது, ஏதோ எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு தோணுது, நான் செஞ்சிடுவேன்னு தோணுது, என் மைண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி மனசில் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு. கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி மனசில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது நடக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு துளாராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு. அது வந்து மிடில் ஏஜ் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப யங்கேஜ் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க, ஓரளவுக்கு நீங்கள் செய்கிற வைத்தியம் வந்து பலிதமாகும். சில நேரங்கள் இருக்குது, நல்ல டாக்டர்ஸே இருப்பாங்க, நல்லாவே வைத்தியம் பண்ணுவாங்க, ஆனால் நம்மளுக்கு பலிதமே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, கிரகங்களோட நிலைமை வந்து சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகாது. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த டாக்டர் என்னத்தை வைத்தியம் பண்ணி தொலைச்சிச்சுனே தெரில, நல்லாவே ஆகலை அப்படின்னு அந்த டாக்டர் திட்டுவோம். அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து கிரகங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வைத்தியம் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், துலாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி நல்ல ஆற்றல்கள் நிறைஞ்சி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களை சுற்றி இருக்க நல்ல ஆற்றல்களை
பயன்படுத்தி முயற்சி பண்ணி முன்னேற வழியை பாருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி இப்போ இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்க, ஜாப், கேரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இது எல்லாத்த பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னா சூரியன் உங்கள் ராசியை பொறுத்தவரை தசம கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லலாம். லார்ட் ஆஃப் 10 அவருடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட 11ல் மறுபடியும் நீச்சம். ஸோ விருச்சிகம் வேலை விஷயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, குழப்பங்கள் வரலாம். வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதியாக வேலை செய்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது பெரும்பாலும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதம் இப்போ இல்லை. ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது ஒரு சரியான மாதம் இல்லை. ஒர்க் ஸ்பாட்டில் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மூவ் ஆஸ் இட் இஸ். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை மாற்றலான்னு இருக்குது. ஏன்னா ஒர்க் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள்னால மனசில் ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், ஒரு பதட்டம் இருக்குது. ஹையர் அஃபிஷியல்ஸ்னால இருக்குது. அந்த வேலை செய்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரே சரியில்லைங்க அப்படின்னு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து வேலையை மாற்றலான்னு இருக்கோம், இடத்த மாற்றலான்னு இருக்கோம், வேறு ஜாப் தேடலான் இருக்கோம், தொழில் நாங்கள் ஒன்று செய்கிறோம், இதை விட்டு புதுசாக ஒரு தொழில் செய்யலான் இருக்கோம். அது எதுக்குமே கரெக்டான மாதம் இந்த அக்டோபர் மாதம் இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஸோ கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மூலத்திரிகோணம் 12th மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் விருச்சிகம் வருவார். குரு பார்க்க சுக்கிரன் பார்க்க, சுக்கிரன் பார்க்க குரு பார்க்க, சுபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பார்வையை பரிவர்த்தனை செஞ்சுப்பாங்க. ஓகேங்களா. லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 5 குடும்பம், அதாவது லார்ட் ஆஃப் 7 லார்ட் ஆஃப் 5 வந்து பார்த்திங்கன்னா பார்வையை பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. சுக்கிரனும் குருவும் மாறி மாறி பரிவர்த்தனை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 2 சுபர்கள் இல்லைங்களா, சுக்கிரனும் குருவும். அதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு ப்ளஸ். நிம்மதி அப்படின்றது இருக்குங்க. ஓகேங்களா. திருமண முயற்சி நம்ம விருச்சிகத்தில் இருக்கோங்க, திருமணம் வரன் பார்த்துட்ருக்கோம், வரன் கூடி வருமானு தெரியல, தேடிகிட்டே இருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரன் கூடி வர வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஸ்கோர் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய திங்க் பண்ணுறது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சிலர் வந்து ஓவராக பிளான் பண்ணுவாங்க, பயங்கரமாக பிளான் பண்ணி எல்லாம் செய்ய, அப்படிலாம் வேண்டாம். மூவ் ஆஸ் இட் இஸ். நீங்கள் உங்கள் வேலை படிக்கிறீங்க, அந்த படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க. ஆஸ் இட் இஸ் அப்படியே படிக்க முடியாது, ஏன்னா சூரியனோட ஸ்கோர் நல்லா இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின் போது ஓகே, நார்மலாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8லேருந்து 9ஆம் இடம் நீச்சம் அடைஞ்சு அப்படி இப்படி போகிறதுனாலையும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12th to ஃபர்ஸ்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு குரு பார்வை, குரு வக்ரம், மன ரீதியான உடல் ரீதியான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மாதிரி உடலில் தொய்வு, மனதளவில் தொய்வு அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. உங்கள் வேலையை ரீப்ளேஸ் பண்ண ஆள் கிடையாது, நீங்கள் தான் செய்யணும். ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் ஏகப்பட்ட நாங்கள் தான் ரொம்ப தொஞ்சி போயிட்டுருக்கோம். என்னவோ எங்களுக்கு வேலை செஞ்சு ஒரு தொய்வு ஏற்படுது, உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் டென்ஷன் ஆகி தொய்வாகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன வேலையை ரீப்ளேஸ் பண்ண யாருமே கிடையாது, நான் தான் செஞ்சாகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி அப்படியே கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்ம பாட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை செய்யணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினோட ஸ்கோர் வந்து சுமார் தான், சூரியனும் சேம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு, எனர்ஜி. இப்போ வந்து சூரியன்னா எனர்ஜி, செவ்வாய்னா ஹீட்டு. நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறையும். நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபுட்ஸு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். டைமுக்கு சாப்பாடு எடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். விருச்சிகம் ஆன் தி ஹோல் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினா மட்டும் போதும். சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் மனதளவில், வேலையிலையோ தொழிலையோ அதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது. இது அதுக்கான காலகட்டம் கிடையாது. இந்த சின்ன விஷயத்தை மட்டும் யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அக்டோபர் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் எல்லாத்த பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பொதுவாக என்னோடய பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்,
நான் வந்து தனுசு வந்து சில மாதங்களா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு நெருங்கிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்லிஃப்ட்மெண்ட் ஆயிட்டே தான் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத நான் ரெகுலரா சொல்லுவேன். அதுதான் இப்பயும் சொல்லப் போறேன். புதன் உச்சம், புதனுடன் கேது, மறுபடியும் புதன் பிளஸ் சுக்கிரன் ஒரு பெரிய பிளஸ். மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வரும். பெனிஃபிட்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல அட்வான்டேஜஸ். உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா நல்லா இருக்குங்க. அதுக்காக இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, நான் வந்து இப்போதாங்க ஒரு சாதாரண வேலை செய்றேன். நீங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு அப்பலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, அது சுய ஜாதகம், தசாபுத்தி ஒரு காரணம். பொதுவா வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்கன்னா, உடனே 10வது மாடிக்கு ஏறிட முடியாது. லிஃப்ட்டுன்னு தான் ஏறலாம். உங்க பில்டிங்ல லிஃப்ட் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு படியா ஏறி ஏறி தான் 10வது மாடிக்கு ஏற முடியும். அப்ப நான் என்ன சொன்ன ஆரம்பிக்கும்போதே, இழந்த மரியாதையை சிறிய சிறிதா மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு, முயற்சி படிப்படியா படிப்படியா முயற்சி பண்ணும்போது படிப்படியா அப்லிஃப்ட்மெண்ட் ஆயிடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹவுஸ் தன குடும்ப வாக்குஸ்தானம் காலியா இருக்கு. எம்ப்டி. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவலை, குடும்பத்தில் தொந்தரவு, மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோர் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். சுக்ரன் வந்து பாருங்க 12ஆம் பாவம் 10th ஆஃப் அக்டோபர் வரைக்கும் சுக்ரன் 11th ஹவுஸில் இருப்பார். புதன் உச்சம். அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட இணையிறாரு. செவ்வாய் 20th ஆஃப் அக்டோபர் வரைக்கும் 7th ஹவுஸ். ஆன் தி ஹோல் 13th ஆஃப் அக்டோபருக்குள்ள வரன், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய பேருக்கு கூடி வரும். இந்த சுக்ரன், புதன் இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறீங்களேங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்றீங்க. அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு தான் இவ்வளோ வேலை நாங்கள் செய்கிறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் இருக்குது அப்படின்னும் போது இந்தந்த மாதிரி பலாப்பலன்கள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வேலை. புரியுதுங்களா? ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ ஆன் தி ஹோல் நான் என்ன சொல்ல வரேன், கல்யாணம் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நாங்கள் மேரேஜ் நோக்கி போனோம். நாங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. வரன் பார்த்துட்டு இருக்காங்க, வரன் கூடி வருமா? நிறைய பேருக்கு கூடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கு தான் இத்தனை பிளானட்ஸோட பொசிஷன் நான் சொன்னேன். சரி, ஓகே. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதித்ய புத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் இணையிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதித்ய புத்தியோகம், ஆதித்ய யோகம் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களை அப்படியே காப்பாற்றும். படிக்கிற பிள்ளைங்க கம்மி ஜாஸ்தி கொஞ்சம் படிக்கிறங்க அப்படியே கொண்டு வந்து பாஸ் விட்ரும். அதுக்காக சுத்தமாக படிக்காமல் இருந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எஃபர்ட் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் உங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகர். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ஒரு நல்ல ஆலோசகர். யாராவது ஏதாவது அப்படி கேட்டாங்கன்னா, அவங்க நல்லா படிச்சுட்டு இருந்தால் நிறைய பேருக்கு ஒரு ஆசானாக இருப்பாங்க. படிக்கல அப்படின்னாலும் இந்த கிராமங்களில் வந்து லேடிஸ் இருப்பாங்க. ஏதாவதுன்னா அக்கா இப்படி ஆகுதுக்கா, இப்படி ஆகுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து நல்லா இருப்பார். தனுசு வந்து அப்படிதான் பெரும்பாலும் நல்ல ஆலோசகராக இருப்பாங்க. ஏன்னா குரு நல்லா இருக்கார் இல்லைங்களா? ராசிநாதன் குரு. சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. பொறுப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்வீங்க, சின்சியராக செய்வீங்க, ஆன் டைம் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வரும். பார்த்தீங்களா? பிள்ளை வந்து இதை கேட்டுச்சு, நம்ம செஞ்சிட்டோம், பரவாயில்ல, ஹாப்பி, நல்லது, பிள்ளையும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். ஒய்ஃப் இது கேட்டாங்க, நான் செஞ்சிட்டேன், பரவாயில்ல, ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. பையன் இது கேட்டாங்க, செஞ்சிட்டேன், பரவாயில்ல, பையனுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம மற்றவங்க நம்மளை சார்ந்து இருக்கவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதை நம்ம செஞ்சுட்டு அவங்க சந்தோஷம் அடைஞ்சாலே நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் திருப்தி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹெல்த்து. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே தனுசு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டான பொசிஷனில் தான் இருப்பாங்க. படித்து இருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி. இந்த மாதத்தில் அந்த மரியாதை அப்படின்றது சற்று கூடும் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து ஹெல்த்து. சுக்ரன், புதன், சூரியன், கேது, சனி இவங்களால உங்களுக்கு வந்து பெருசாக எந்த தொந்தரவுமே கிடையாது. ஸோ குரு 6th ஹவுஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமக் காம்ப்ளிகேஷன்ஸ். குரு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் குரு பகவான் வயிறை வந்து ஆட்சி பண்ணுற ஒரு கிரகம். அப்போ வயிறு ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரும். அப்போ அல்சர்ஸு, கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் வரும்போது நெஞ்சு கரிக்கிறது, நெஞ்சு கொளுத்துறது, தொண்டை ரணமாகிறது இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. இது வந்து குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. ராகு பகவான் 4ஆம் பாவம். இவர் வந்து என்னென்னா, ராகு அப்படின்னா இன்ஃபெக்ஷன், இன்டைஜஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு விஷக்காய்ச்சல், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு ரிலேட்டட், வண்டுக்கடி இதெல்லாம் ராகு ரிலேட்டட் இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ இது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கா ஹெல்த் இஷ்யூஸ்? இல்லை, ரொம்ப மைனராக தான் இருக்குது. பெருசாக யோசிக்க வேண்டாம். தனுசு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், நல்ல அற்புதமான மாதம் மகரத்துக்கு. புரியுதுங்களா?
சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மூல திரிகோணம், சனி வக்ரம், மகரத்துக்கு 2வது இடம். இது வந்து பொதுவாகவே வந்து பாருங்க, மகரம் வந்து அப்படியே ரிலீவ் ஆயிட்டு வரீங்க. நிறைய விஷயம் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போ என்னோட புரட்டாசி மாத பலன்களே நான் பேசும்போது சொல்லியிருப்பேன். நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது மகரத்துக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் சனி பயிற்சி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் தான். ஸோ நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் நிறைய பேர் கேட்டாங்க. வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, தொழிலில் மாற்றம் கிடைக்குமா, பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? மகரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இட்ஸ் அ குட் டைம் ஃபார் யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லக்கு சேஞ்சு இதெல்லாம் சொல்லுவாங்களே, பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு என்னப்பா சரியான லக்கு, அவன்லாம் வந்து அதிர்ஷ்டம் அப்படியே வந்து அவங்க கதவை தட்டுதுப்பா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கும் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லக்கி சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அக்டோபர் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு லக்கி சான்ஸ் இருக்குங்க. பெரும்பாலும் மகரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்லதை நோக்கி போகிறீங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான் ஆரம்பத்திலே. அதுதான் உண்மை. ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும். 7 நாட்டு சனி முடியலையே, ஃபிக்ஸ் பண்ணலாமா வேணாமா, நாங்கள் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க, அப்படியே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகலாமா வேணாமா, கன்ஃபர்மேஷன் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்களான்னா அக்டோபர் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரான மந்த்து தாங்க. 7 நாட்டு சனி பற்றி நம்ம வந்து 7 நாட்டு சனி இருக்கே, நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாமா, அது முடியும் தருவாயில் இருக்குது. ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியில் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். புது உறவுகள் மூலிமா புது பிரச்சனைகள் வரும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை, தாராளமாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாருங்கள், நான் 2-3 முறை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டேன், இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுற முயற்சி வந்து பாசிட்டிவாக வருமா, சான்ஸ் கிடைக்குதா, நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை தடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதிருக்கீங்கன்னா கிரகங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்ப பாரம், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, குடும்ப சுமை அப்படின்னு வந்து நம்ம வந்து அடிக்கிட்டே போகிறோம். எனக்கு ஒன்றும் எதுவும் சரியில்லைப்பா, சுற்றி எதுவுமே சரியில்லை, நான் ஒருத்தி நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், என்னால் பையனை திருத்த முடியல, பொண்ணை சமாளிக்க முடியல, புருஷனை சமாளிக்க முடியல, எந்த பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேன், எந்த பிரச்சனை நான் சரி பண்ணுவேன், என்னதான் வாழ்க்கையோ அப்படின்னு நிறைய சலிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? 100% கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடாது. ஃபஸ்ட்டு அது தவழணும், உட்காரணும், நிற்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓடணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆவீங்க. உங்கள் மனசு வந்து மாறும். அதாவது உங்கள் மனசு வந்து நிறைய விஷயம் யோசிக்கும், உடம்பு செயல்படாது. உடம்பு வந்து இது செய்யலாம் அது செய்யலான்னு இருக்கும், மனசு வக்தியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பும் மனசும் ஒரு சேர செயல்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் நம்ம ஓகே, நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம், நம்மளால் முடியும், நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரிங்களா? அடுத்து சுக்கிரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வலுவடைகிறாரோ அப்போல்லாம் மகரம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை மாதிரி வேகம் எடுக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க. கவலைப்படாதீங்க. பொதுவாகவே வந்து பாருங்கள், இந்த சனியினோட ராசி இருந்தாலும் சனிக்கு வந்து சுக்கிரன் நட்பு கிரகம். அப்போ சுக்கிரன் எப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிறோம், சனி வந்து ரொம்ப வந்து என்ஹான்ஸ் ஆகிடுவார், ரொம்ப எனர்ஜி ஆகிடுவார். அதுதான் இப்போ உங்களுக்கு அதை தான் நான் சொன்னேன், குதிரை மாதிரி வேகம் எடுக்கும், பயங்கரமாக ஓடுவீங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்கப்பூர்வமாக, தைரியமாக, ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமாகி எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயம், கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயம் முடிவெடுப்பீங்க. சரிங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு மகரத்துக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முட்டி வலி, முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய மகரத்துக்கு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஆன் தி ஹோல் மகரம் அக்டோபரில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகரம். சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், கண்ணியில் இருக்கக்கூடிய புதன், சூரியன் அப்படியே வெளியே வருவீங்க. ஓகேங்க? செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விலைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பெருசாக ஃபேவராக இல்லை, செகண்ட் ஆஃப் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் இல்லை, ஓகே ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடம் வக்ரம் அடைகிறாரு, சனி வக்ர நிவர்த்தியை நோக்கி ரெடி ஆகிறாரு. குரு 4ஆம் பாவம் வக்ரம் அடைகிறாருன்றது சுக தாயார் ஸ்தானம், அங்கே வக்ரம் அடைகிறாரு. ஆனால் சனி வந்து வக்ர நிவர்த்தியை நோக்கி போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டால் பெரிய ப்ளஸ் அப்படின்னு இல்லை, பெரிய மைனஸ் அப்படின்னும் இல்லை, ஆவரேஜாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் ப்ரொஃபஷன் லைஃப்பில் இருக்கிற தடையை நீக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ஓடிட்டுருக்கு அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, ஓடும். செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலையில் ஒரு முயற்சி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்களெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுக்கலாம். சக ஊழியர்கள்னால காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதே மாதிரி மேல் அதிகாரிகள்னால காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு காலில் விழாத குறைய அப்படியே கொஞ்சம் நைஸாக சஸ்கா மஸ்காலாம் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஒரு காஃபி குடிங்க சார், டீ குடிங்க சார், அப்படி எல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் அல்ட்ரா மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் இல்லைங்களா? அது செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வரலாம். புரியுதுங்களா? செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு, அதை தான் நான் சொன்னேன், ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு. ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஜாப் வேணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய கும்பம் வந்து பாருங்கள், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க, அந்த இடத்துல என்னை ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியல, நான் வந்து வேறு வேலைக்கு தான் போகணும். இப்போ போன வாரம் கூட ஒரு பொண்ணு பேசிச்சு, இல்லை மேடம் எனக்கு அந்த இடத்துல ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியல, பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த பொண்ணு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அக்டோபர் மாதம் செகண்ட் ஆஃபில் நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு. இதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்து ஒரு செகண்ட் ஆஃபில் நம்ம கொஞ்சம் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். வேலை சேஞ்ச் பண்ணணும், இடத்த மாற்றணும், பிஸ்னஸை மாற்றணும் அப்படின்னா பெரும்பாலும் மாற்றாத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியவே இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யுங்க. அது செகண்ட் ஆஃபில் செய்யுங்க. சரிங்களா? லவ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக போகும். சரிங்களா? கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கும்பம் வந்து ஜென்ம சனியில் இருக்குது. பொதுவாக ஜென்ம சனியில் இருக்கும்போது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. சனி பகவானுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. கல்யாணத்தை வந்து கெடுக்கவே மாட்டார் சனி. ஓகேங்களா? ஜென்ம சனி இருக்குது அப்படின்னும் போது பொதுவாக நம்மளுக்கு இந்த சனி நல்லா இல்லை அப்படின்னா புது உறவுகள் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. அவங்க வந்து ப்ளசண்ட்டாக உள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேய் மாதிரி மாறுவாங்க. அந்த மாதிரி புது உறவுகள் மூலிமா சில பிரச்சனைகள் வரும். ஜென்ம சனி தாராளமாக கல்யாணத்துக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அக்டோபரில் சுக்கிரன். ஸோ அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆஃபில் சுக்கிரன் வந்து நல்லா தாங்க இருக்கார். ஆனால் அவர் வந்து கலத்திரஸ்தானாதிபதி. அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 8லேருந்து 9ஆம் இடம். இது வந்து கேதுவோட சூரியன் நீச்சம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கலத்திரஸ்தானாதிபதி வலு இழந்து நிற்கிறார். அப்போ திருமண முயற்சிகள் எடுக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சுக்கிரனோட ஒரு பாவத்தை பார்க்கணும், சுக்கிரனோட ஒரு ஸ்தானத்தை பார்க்கணும், சுக்கிரனோட ஒரு வலு பலத்தை பார்க்கணும். அவர் வந்து வலு இழந்து நிற்கிறாரு அப்படின்னும் போது நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். அப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்தலாம், பட்டு இந்த மாதமே பண்ணணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் உங்களோட சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. சுயஜாதகம் பார்த்து நல்லா இருக்குன்னா யூ கேன் கோ த்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸும் நல்லா இருக்கா, ஓரளவுக்கு சுமாராக போகும். இந்த மாதம் முழுசும் நீங்கள் வந்து பாருங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களோட லவ் பண்ணுற பையன்கிட்டேயோ இல்லை லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ நீங்கள் வந்து பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அவள் ஒரு புது பிரச்சனை கொடுப்பா, அங்கே அந்த பையன் ஒரு புது பிரச்சனை கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதம் அப்படியே ஸ்மூத்தாக டீல் பண்ணிக்கிறோம். நானே எத்தனையோ டென்ஷனில் எத்தனையோ பிரச்சனையில் ஃபோன் பண்ணுறேன், இல்லை நீ வேற என்னை இரிட்டேட் பண்ணுறியா அப்படின்னு சட்டை போட வேண்டாம். அவளுக்கு இருக்க பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்கிறா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் அவகிட்ட சொல்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னை போய் நான் லவ் பண்ணணுன்னு அவள் சொல்ல, உன்னை போய் நான் லவ் பண்ணணுன்னு நீங்கள் சொல்ல. ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இவன் நம்மளுக்கு செட் ஆவாளா, நம்ம தெரியாமல் வந்து செலக்ட் பண்ணிட்டோமா, இவளை தப்பாக முடிவு எடுத்துட்டோமா, அந்த மாதிரி பெரிய முடிவுக்கெலாம் போகவே வேண்டாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் தொடரும். ஸோ அது அப்படியே கம்முனு, என்னமோ அவளுக்கு மூட் சேஞ்ச் ஆகிருக்கு, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? பெருசாக முடிவு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் நோக்கி கொண்டு போகிறோமா இந்த மாதம் வேண்டாம். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-8 ஸ்தானங்கள் நல்லா இல்லை. ராவுக்கு எதுவும் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. தடைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று தடை. ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த மாதமும். பொதுவாகவே கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் மனப்போராட்டம், கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கும். புரியுதுங்களா? ஏங்க நல்ல வார்த்தை சொல்லுங்கள், இல்லைங்க என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். சரிங்களா? பொதுவாக அப்படி இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு சும்மாவே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா, என்ன இருக்கோ அதை சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனதில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சி படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட முயற்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க.
முயற்சியை மூலதனமாக போடுங்க. இப்போ தொழில் அப்படின்னாலும் உங்கள் முயற்சி தான் மூலதனம். படிப்பில் முன்னேற்றம் அப்படின்னாலும் உங்கள் முயற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சூரியனோட இணைஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதாவது இந்த சுக்கிரனும் சூரியனும் புதனும் அப்படி மாறி மாறி போகும்போது மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர் நல்லா இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். திடீர் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களை பற்றி யோசிக்கிறத விட படிப்பில் ஃபோக்கஸை, கான்சன்ட்ரேஷனை, முயற்சி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ஸ்மூத்தாக போயிடும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? பெருசாக வந்து ஹிண்ட்ரன்ஸ் இல்லை. உங்களுக்கு எஃபர்ட் இருக்குது அப்படின்னா. எஃபர்ட் இல்லைன்னா பெருசாக லாஸ் இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலை பளு குறைஞ்சா மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விடும். இதை வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கொஞ்ச நாளாக வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, மனதளவில் நிறைய பாதிப்பு. அதனால் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், உடல் அளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, இப்படி ஏகப்பட்ட விஷயம், சளி இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பரவாயில்ல, நான் ரொம்ப ஓடியாடின மாதிரி இருந்துச்சு, இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேர் எடுக்கணும். பொதுவாக சனி சரியில்லை அப்படின்னாலே நம்ம பயணங்கள் மேற்கொள்ளும் போது உஷாராக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது உஷாராக இருக்கணும். ஏன்னா குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதில் ஆரோக்கியத்தில் கவனத்தை கொஞ்சம் தூக்கலாகவே பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியும். மெயினாக வந்து நீங்கள் வண்டி போகிறீங்க அப்படின்னா ஸ்பீடாக ஓட்டுறது வேண்டாம். காதில் ஃபோனை வச்சுட்டே ஓட்டுறது வேண்டாம். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கன்னா ரொம்ப தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து போகலாமா அப்படின்னு பார்த்து போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது 2 and 8 இருக்கிறது ஒரு வந்து பார்த்திங்கன்னா கேர் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாகவே 2 and 8 ராகு கேது அது வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம், துஷ்தானம். இங்கே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தில் ஒரு பெரிய ஹசார்ட் ஏற்படும். எல்லாருக்கும் இல்லை, பெருசுன்னொன்னே நீங்கள் பயந்துடாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க, வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கும்பம் ஓடிடும். இதுவும் கடந்து போகும். இந்த மாதம் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடிடும். கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே மீனம் குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு 3rd ஹவுஸ்லங்க, 9th வந்து வக்ரமடைகிற. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3rd ஹவுஸ்ன்றது என்ன, இளைய சகோதர தைரியஸ்தான். சரிங்களா? இப்போ ஜாபு, ப்ரொஃபஷனு, கேரியர், பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா 10th ஹவுஸில் செவ்வாயினோட பார்வை விழும். ஒரு முயற்சி எடுக்கிற துணிச்சலை செவ்வாயினோட பார்வை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வந்து பாருங்கள், நம்ம தோற்றுருவோம், நம்ம பயந்துருவோம் அப்படின்னு யோசிச்சு முயற்சி எடுக்காமையே இருந்தோம் பார்த்தீங்களா? எடுத்து தான் பார்க்கலாம், ஆனாவது ஆவட்டி போகுது. ஆனால் ஓகே நல்லது, ஆவல்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நஷ்டத்தோட நஷ்டம், இதுவும் நஷ்டம், நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பார் செவ்வாய் பகவான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் செய்கிற முயற்சிக்கான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா முயற்சி செய்யலாம், பெருசாக ரிசல்ட் ஃபேவராக வராது. அதுக்காக முயற்சி செய்யாமே இருந்துட முடியுமா? நான் வி ஹாவ் டு ட்ரை. அதாவது என் வேலை நான் செய்கிறேன், பலன் வருதா வரலையா அதை பற்றி கவலை இல்லை, நான் பாட்டுன்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருப்பார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மானோட வேர்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பாருன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12ல் சனி, 3ல் குரு. இது ஒரு சாதகமான காம்பினேஷன் அப்படி கிடையாது. அதுலேயும் வக்ரம் ஒரு சாதகமான காம்பினேஷன் கிடையாது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அது வந்து மூலத்திரிகோணத்தில் விபரீத ராஜயோகம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்துவார். உடனே நான் பங்களா வாடியும் வாங்கிடுவேனாங்க, ஆடி கார் வாங்கிடுவேனா, ஜாக்வார் கார் வாங்கிடுவேனா அப்படிலாம் கிடையாது. ஓகே, அது ஒரு ப்ளஸ், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. இது எந்த விதத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் நிறைய விஷயம் எதிர்பார்க்குறேன், எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்குறதே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு யோசிப்பேன். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். புரியுதுங்களா? எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது, எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் நாங்கள் சொன்னது. உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
ஸோ உங்களோட ஜாப்பு, கேரியரு, பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அப்படியே எப்படி எப்படி ஓடுதோ அப்படி நான் வந்து முயற்சி பண்ணுறேன்ப்பா, நடக்குதோ நடக்கலையோ அது பகவான் கையில் விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா பெருசாக பாதகம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வேலையை செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தை ஈஸியாக கடந்து போய்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சனியினோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருக்குது. 2ஆம் பாவம்ன்றது என்ன? தன, குடும்ப, வாக்குஸ்தானம். சரிங்களா? ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து குருனோட பலன் இல்லை. அப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா ஃபேவராக இல்லை. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து நான் லவ்வில் இருக்கேங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம், இந்த மாதம் ட்ரை பண்ண வேண்டாம். வரன் கூடி வந்திருக்கேங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறோம், இந்த மாதம் ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி கண்டிப்பாக வந்து செஞ்சு தான் ஆகணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக எப்படி இருக்கும்னா ஒரு சைடு அப்படியே புல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செய்யப்படுங்க, திட்டமிட்டு செய்யணும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நாங்கள் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இல்லை இந்த கல்யாணமே வேணாம், உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இழுப்பாங்க. அந்த பொண்ணே உங்களை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுட்டு நீ என்னை ஏமாத்துற, நீ அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்களே பிரிஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வந்து அப்படியே கோப்பப் பண்ண பாருங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தால் ரிசல்ட் வந்து ஃபேவராக இருக்கும். இது பொதுவாக எல்லாருக்குமே தான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் கவனம் நிறைய இருக்கணும். படிப்பில் கவனம் நிறைய இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்பு வந்து சக்ஸஸ் ஆகும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு என்ன வேலை இல்லைங்களா? அப்போ படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேஷன் போகும். உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். மைண்ட் வந்து ஒரு பொண்ணு மேலே போகலாம், ஒரு விளையாட்டு மேலே போகலாம். அந்த மாதிரி மைண்ட் வந்து ஒரு சினிமா, ஒரு ஃபோனு, இப்படியே உங்கள் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க. உங்கள் பிளானிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களை யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா உங்கள் அம்மா நல்லா படித்தவங்க, உங்கள் அம்மா வந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேவராக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இல்லைனா உங்கள் டீச்சர்ஸ் உங்களை கைட் பண்ணுறாங்க, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இல்லைனா உங்களோட மென்டார்ஸ் யாராவது உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பிளானிங் வந்து கரெக்டாக வந்து ஒரு நல்ல லெவலை நோக்கி போவோம், நல்ல வழியை நோக்கி போவோம். உங்கள் பிளானிங் கரெக்டாக ப்ராபகேட் ஆகி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இல்லைனா தப்பாக போய் முடியும். புரியுதுங்களா? நீங்களாக பிளான் பண்ணி நீங்களாக எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது இதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்களாக ஜட்ஜ் பண்ணுறது வேண்டாம். உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ டைம் சரியில்லை. பொதுவாக வந்து பாருங்கள், யாருக்குமே நேரம் சரியில்லை அப்படின்னா புத்தி கெட்டு போயிடும். அப்போ நேரம் சரியில்லாத போது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு மென்டார் அப்படின்னு வச்சுக்கணும். அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்யும்போது ஓரளவுக்கு நம்ம அந்த கெட்ட டைமை கோப்பப் பண்ணிக்கலாம். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். சரிங்களா? இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் 3rd ஹவுஸ், மெர்க்குரி 7th and 8th ஹவுஸ், 7th வந்து கேதுவோட கன்ஜங்ஷன், சின்ன குழப்பம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது இருக்காது. நல்ல எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. ஸோ எது செய்யறதுனாலும் உங்களோட மென்டார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக செய்யுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பிரச்சனை, குடும்ப சுமை, குடும்ப உறவுகள், குடும்பத்துக்கு தேவையான உழைப்பு, டோட்டலாக ஒரு குடும்ப தலைவியாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு ரொம்ப தலைமையில் எப்படி சொல்லுவாங்க, ஒரு குருவி தலைமையில் பனங்காய் வச்ச மாதிரி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. எக்ஸசிவ் பிஸி. இந்த சைடு பிரச்சனை, அந்த சைடு பிரச்சனை, இதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும், வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகணும், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, அதுக்கு மேலே அந்த பிள்ளை ஒன்றும் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, அந்த பிள்ளைக்கு வந்து நான் டியூஷன் விடணும், அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பையன் ஒன்றும் சொல் பேச்சு கேட்கணும், இப்படி எல்லாமே எல்லாம் சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரச்சனை. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையாக சொல்கிறதுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரச்சனைங்க அப்படின்னு நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து சொல்கிறாங்க தான். இது வந்து பாருங்கள், என்னப்பா உங்களுக்குலாம் பரவாயில்ல, நீங்கள்லாம் ஜாலியாக சொல்லிட்டு போகிறீங்க, எங்களுக்கெல்லாம் 7 நாட்டு சனி, அஷ்டம சனிலாம் வர்றது இல்லையாண்ணா, நாங்களும் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ என்னடா வாழ்க்கை, பேசாமல் ராசியை மாற்றிடலாமா, லக்னத்தை மாற்றிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடிஞ்சால் மாற்றிக்கலாமே, மாற்றிக்கிறதுக்கு வழி இல்லை இல்லைங்களா? ஸோ பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்கவே கூடாதுங்க. விடு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி மனசை ஃப்ரீயாக விட்டணும். அந்த நேரத்தில் தான் நல்லா சாப்பிட்ணும், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து குறைஞ்சிடக்கூடாது இல்லைங்களா? நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிடக்கூடாது. நல்லா சாப்பிட்ணும், தாங்கிறதுக்கு தெம்பு வேணும்ல, அதனால் நல்லா சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸி, வெரி பிஸி மந்த் அப்படின்னு தான் சொல்லலாம். டென்ஷனு, கொஞ்சம் கோவம், கொஞ்சம் இமோஷன் எல்லாம் கலந்து உங்களை வந்து
அப்படியே ஒரு பாடாப்படுத்தும். எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கும் சரி, ஒர்க்கிங் பண்ணுற லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒர்க் ஸ்பாட்லேயும் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், வீட்லேயும் காம்ப்ளிகேஷன், சுற்றி நம்மள எல்லாம் பிச்சு பிச்சு தின்றா மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும்? அப்படியே வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்சம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க. மெடிடேஷன் வச்சுக்கோங்க. என்ன மெடிடேஷன் பண்ண உட்காந்தீங்க அப்படின்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா 1000 குதிரை வேகத்தில் ஓடும். நல்லதை நோக்கி ஓடுமா? இது ஆயிடுமோ, இது அப்படி ஆயிடுமோ, அப்படி தான் ஓடும். அதோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, கோயிலில் போயிட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குன்னா, சிவன் கோயிலில் போயிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. மனசு நிம்மதியாகும். புரியுதுங்களா? அந்த நல்ல வைப்ஸும் கிடைக்கும். அதுக்கும் மேலே ஈசனோட ஒரு கருணை பார்வையும் கிடைக்கும். சரி, அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து ஹெல்த்தில் இன்ட்ரன்ஸ் அப்படின்றது இல்லை. ஆனால் வந்து ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவான் சரியில்லை அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய ஏற்படுத்துவார். முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ வண்டியெலாம் ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ரொம்ப ஸ்பீட் எடுக்கிறது வேண்டாம். அதே மாதிரி ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறது வேண்டாம். காதில் ஃபுல்லும் வந்து ப்ளூடூத் போட்டுட்டு சவுண்டு ஃபுல்லும் பாட்டு வச்சுட்டு போட்டுறது வேண்டாம். ஏன்னா பின்னாடி ஹார்ன் அடிச்சா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பெருசாக வந்து மீனம் இவ்வளோவும் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாழ்த்துக்கள்.